ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் ஆண்டவர் எலியாவை வழிநடத்துறதும் கேரி ஆற்றங்கரையில் காகத்தை கொண்டு போஷித்ததையும் நம்ம பார்த்தோம் இல்லை? சரி, இந்த வாரம் எலியா கேரி ஆற்றங்கரையிலேருந்து புறப்பட்டு சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்கிற ஊருக்கு வந்தாங்க. அங்கே ஒரு 7 விதவை ஒலிமுக வாசலில் விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த எலியா தீர்க்கதரிசி அந்த விதவையை பார்த்தோன்னே, அம்மா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த அம்மா தண்ணி எடுக்க புறப்பட்டு போகிற நேரத்தில் மறுபடியும் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு சின்ன அடையை சுட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா என்கிட்ட கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, 2 அடை தான் வரும், நான் ஒரு அடை, என்னுடைய மகன் ஒரு அடை, அதை சுட்டு செத்துடலான்னு இருக்கிறோம், நீங்கள் போய் என்கிட்ட இப்போ அடையை செய்து கொண்டு வாருங்கிறீங்களே, நான் 2 விறகு தான் பொறுக்கிட்டு போகிறேன்னு சொன்னேன். இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, முதல்ல நீங்கள் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஏழை தாய் ஒன்றுமே பதில் சொல்லலை, நேர வீட்டுக்கு போனாங்க, அடுப்பை பற்ற வச்சாங்க, இருந்த மாவில் ஒரு அடையை செஞ்சாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து நேரே எலியாவிட்ட வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு, அம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போனோன்னே அந்த அம்மாவுக்கு பானையில் பார்த்தா பானை நிறைய மாவு இருக்குது, கலசத்தில் எண்ணெயை பார்த்தா நிறைய கலசம் எண்ணெய் இருக்குது. அப்படியே அந்த மாவும் குறையவே இல்லை, எண்ணெயும் குறையவே இல்லை. அந்த தீர்க்கதரிசி சொன்னார், அம்மா இந்த தேசத்தில் மழை பெய்து பஞ்சம் தீர்றதோட உங்கள் பானையில் மாவும் உங்கள் கலையத்தில் எண்ணெயும் குறைவதில்லை அப்படின்னு ரொம்ப ப்ளஸ் பண்ணார். சரி, கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, என் மகன் சாகக்கூடிய தருவாயில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எலியா அந்த பழைய நினைவுகளை அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்தாரு. என்னடா 7 விதவை, நம்ம பசியோடு போனோம், அந்த அம்மா நமக்கு ஒரு அடை சுட்டு கொடுத்தாங்க, இந்த 7 விதவை தாயினுடைய மகன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, சாகும் தருவாயில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓடி போனார். அந்த பிள்ளைய அப்படியே 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 அந்த மார்போடு அப்படியே கட்டி அணைச்சி தூக்கி அந்த மேல் வீட்டறையில் கொண்டு அவருக்கு கட்டில் படுக்க வச்சாரு. படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைக்கு மேலே முகங்குப்புற விழுந்து, நீர் ஜீவன் உள்ள தேவனாண்டவரே, என்னை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி வாரத்தோடு அந்த குழந்தை மேலே முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணோன்னே அந்த குழந்தை மேலே ஒரு சின்ன அசை வந்தது. மீண்டும் விடாபடியா அந்த குழந்தை மேலே முகங்குப்புற விழுந்து, தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டறலும் அப்படின்னு ஜெபம் பண்ணோன்னே அந்த குழந்தைக்குள்ள அப்படியே உயிர் வந்தது. மறுபடி உயிரோடு அந்த குழந்தைய தூக்கி அப்படியே அணைத்து கொண்டு அந்த அம்மாவிட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? மெய்யாகவே நீ தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன குட்டீஸ், இதை கேட்கும் போதே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குல்ல? ஒரு 7 தாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்ததுனால, அந்த தேவனுடைய மனிதன் என்று சொல்லி அந்த ஒரே ஒரு அடை கொடுத்ததுனால அந்த குழந்தை கூட உயிரோட கிடைச்சிது. ஸோ நம்ம ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம யாருக்கு உதவி செய்கிறோமோ ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. சரி தம்பி, தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். 1 ராஜாக்கள் 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். 1 ராஜாக்கள் 17:24. ஜெபம் பண்ணலாமா? கண்ணமுடி கை கூப்போம். அன்புள்ள இயேசப்பா, அந்த 7 விதவை உம்முடைய பிள்ளைகளை போஷித்ததினாலே பஞ்சம் தீர்வதை அந்த மக்களை போஷித்தீர். அந்த தாயினுடைய மகனையும் உயிரோடு எழுப்பி, ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதை காட்டி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. நீர் பெரிய காரியங்களை செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், கதை சூப்பராக இருந்ததில்ல? அடுத்த வாரம் மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.